இந்த ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா பக்கத்து வீடு வரைக்கும் கமகமன்னு இருக்கும் நீங்கள் சமைக்கும்போது. ஸோ இது வந்து தாளிப்பு வடகம். சின்ன வெங்காயம் இப்போல்லாம் கம்மியான ரேட்டுக்கு விற்கிது. ஸோ இது வந்து 2 கிலோ வாங்கி நல்லா உரித்து வாஷ் பண்ணி உலர்த்தி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக அரைச்சிக்குங்க. இதில் வந்து நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா இலகி வரும். தண்ணியெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி தட்டில் மாற்றி வெயிலில் காய வச்சிடலாம். மதியானம் காய வச்சதை ஈவினிங் வந்து படுத்திங்கன்னா இந்த மாதிரி உலர்ந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா 4 வெள்ளைப்பூண்டை நசுக்கி நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 25 கிராம் அளவுக்கு கடுகு, எல்லாமே 25 கிராம் தான். உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட வந்து கருவேப்பிலையும் பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வந்து நம்ம வந்து எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்க்குறோம். இதெல்லாம் போட்டு ஒரு சட்டியில் இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க நைட்டுக்கு. மறுநாள் காலையில் இந்த மாதிரி எடுத்து உருண்டையாக பிடிச்சி நீங்கள் வெயிலில் வந்து நல்லா ஒரு 4-5 நாளாவது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடும். இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி